ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தி நைனா மர்டர் கேஸ் சீரிஸ் உடைய அடுத்த 3 எபிசோட கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 3 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த டேன் கலர் லேடிஸ் வாலெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்கும் போது கொடுக்க முடியாம போயிடுச்சு. இது இப்போ மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு மக்களே. இதுல போட்டோ கூட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லேடிஸ் வாலெட்ல போட்டோ போட்டு நேம் போட்டு வாங்கிக்க முடியும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நம்பரும் கொடுத்திருப்பேன், வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணலாம். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 4வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த குரூப்ல யார் அந்த வீடியோ ஷேர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆரோவும் ஓஜஸ் தான் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஆரோ யாரு அப்படின்னா அந்த மண்டவோட டாட்டூ போட்டவன். ஓஜஸ் வந்துட்டு அந்த நைனாவுடைய பாய் ஃப்ரெண்டு. இவனுங்களே எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணானுங்க? இது வந்துட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸ். இவனுங்களே மாட்டுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஏன் போஸ்ட் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி கெத்த காமிக்கிறதுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அடுத்து நைனாவுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட பிரஸ் மீடியாலாம் பேட்டி எடுக்க வரும்போது எனக்கு போலீஸ் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. என் பொண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ஆனா போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நைனாவுடைய அப்பா பாக்குறாரு. அப்பா கூடவே ஒரு ஃப்ரெண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அப்பாக்கு ஒரு தம்பி மாதிரி மக்களே கூடவே சுத்திக்கிட்டு இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து பயங்கர க்ளோஸ், பயங்கர பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் ஃபாரன்சிக் போயிருக்காங்க. இப்ப அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த பாட்டிலோட பீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளட் சாம்பிள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்தது நைனாவுடைய பிளட் கிடையாது, அது வந்துட்டு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதே ஸ்டோர் ரூம்ல உடைஞ்சு போன பாட்டிலோடைய அந்த துண்டுகளையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதையும் நைனாவுடைய டெட் பாடியில தலையில கிடைச்சிருக்கும். அந்த பாட்டிலோட பீஸையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகல. அது வேற சம்பவம், இது வேற சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்ல சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இந்த வீடியோல ஏதோ கிளிச் தெரியுது, ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிச்சா இந்த வீடியோவை மார்பிங் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா மார்பிங் பண்ணிருக்காங்க. அந்த பிளட்டும் சரி, அந்த பாட்டிலோட பீஸும் சரி, அது மட்டும் இல்லாம அந்த பையன் கூட ஒரு பொண்ணு ஒன்னா இருக்கா இல்லையா, அந்த பொண்ணும் சரி வேற ஏதோ ஒரு பொண்ணு, ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்க வேற ஏதோ ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு அவதான் இந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி காலேஜுக்கு போனா இந்த மாதிரி நைனா இறந்து போயிட்டாங்க, யாரோ நைனாவை கொலை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அதுக்காக மௌன விரத போராட்டம் மாதிரி ஏதோ நடக்குது. அங்க இருந்து லாவண்யாவை தூக்குறாங்க. இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் முன்னால எதையுமே மறைக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இல்ல அப்படின்னா கைது பண்ணி விசாரிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பார்ட்டி நடந்திருக்கும். அந்த டைம்ல அந்த ஸ்டோர் ரூமுக்கு நைனாவுடைய ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஆரவ், அதுக்கப்புறமா அந்த ஓஜஸ் 4 பேருமே ஒன்னாதான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல ஆரவ் நைனாவை கலாய்க்கும் போது இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு கிளம்புறா. அதே டைம்ல லாவண்யா பின்னாடியே வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வெயிட் பண்ணு அப்படின்னும் போது இங்க பாரு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு அப்படின்னும் போது சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓஜஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது அவனை லவ் பண்றியா, அவன் ஒரு மோசமான ஆளு, அவனை போயிட்டு லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு அவன் தான் அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு, அவனை பத்தியே இந்த மாதிரி தப்பா பேசலாமா, அவன் என்ன அவ்வளவு பெரிய பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒரு மோசமான பொம்பளை பொறுக்கி, அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது ஜூஸ்ல எதையோ கலந்து கொடுத்து என்னையே ரேப் பண்ண ட்ரை பண்ணா, நான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அப்பா கூட தப்பிச்சு போனேன், அவ்வளவு மோசமானவன், அவனெல்லாம் லவ் பண்ணாத அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் கிடையாது, ஓஜஸ் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆரவங்க வரான், உனக்காக ஓஜஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், உன்னை கூப்பிடுறான் அப்படின்னும் போது லாவண்யா உள்ளுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம நைனா என்ன பண்றாங்க அப்படின்னா கடுப்புல ஐடி கார்டையே கழட்டி போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ லாவண்யா உள்ளுக்குள்ள போனோனே லாவண்யாக்கும் ஓஜஸ்க்கும் கஜகஜா குஜுகுஜா இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரவ் தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்றான். இத பார்த்துட்டு டே ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கத்திக்கிட்டே ஓடி வராங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பிளட் அங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அந்த பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பொண்ணு அந்த போனை புடுங்க ட்ரை பண்ணிருப்பா. அந்த பையன் தப்பான இன்டென்ஷன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டான், சும்மா தான் ரெக்கார்ட் பண்ணிருப்பான். இவளும் போயிட்டு விளையாட்டா புடுங்க ட்ரை பண்ணும்போது அப்போ அங்க ஒரு பியர் பாட்டில் இருந்திருக்கும். இந்த பொண்ணு தடுக்கி அந்த பாட்டிலுக்கு மேலேயே ஒழுக கையில பயங்கரமா காயம் பட்டிருக்கும், காயம்பட்டு ரத்தம்லாம் ஊத்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து கிளம்பி ஓஜஸ் உடைய அப்பாவை போயிட்டு பார்த்து கையில கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஓஜஸ் உடைய அப்பா வந்துட்டு ஒரு சர்ஜன் டாக்டர் அந்த மாதிரி சொல்றாங்க. நைனா வந்துட்டு கொஞ்ச நாளாவே சுத்தமா சரியே கிடையாது. ரெண்டாவதா கூட ஒரு போன் யூஸ் பண்ணா யாருக்கும் தெரியாம அந்த
ரெண்டாவது போன்ல அடிக்கடிக்கு யாரையோ கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் மோஸ்ட்லி வீட்டுக்கு கூப்பிட்டாலே நைனா வரவே மாட்டா. ஆனா கொஞ்ச நாளாவே அடிக்கடிக்கு நான் கூப்பிடாமலே என் வீட்டுக்கு ஸ்லீப் ஓவருக்கு வர ஆரம்பிச்சா. வந்தாலும் போன்லயே மூழ்கி கிடப்பா. என்னடி அடிக்கடிக்கு போனை யூஸ் பண்றேன்னு கேட்கும்போது அப்பதான் லாவண்யா நோட் பண்றாங்க நைனா ரெண்டாவதா இன்னொரு போன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போனு டேபிளுக்கு மேல இருந்தாலும் பாக்கெட்டுக்குள்ள இன்னொரு போன் அடிக்குது. அந்த போனை பார்த்துட்டு இது என்ன இன்னொரு போனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவும் என் போனு, நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு யார்கிட்டயோ பேச ஆரம்பிக்கிறா. அது யாரு அப்படின்னா லாவண்யாக்கு சரியா தெரியல. இந்த டைம்ல தான் நைனாவுடைய நோட் புக்ல ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை லாவண்யா பாக்குறாங்க. இது என்ன டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டேஷனுக்கு இந்த பொண்ணு போயிட்டு வந்திருக்கா போல. நாங்க இருக்கிறது நேரு நகர்ல. அந்த பொண்ணு எதுக்காக வாஷி போயிட்டு வந்தா அப்படின்னே தெரியல. அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கூட நான் தான் எடுத்து வச்சிருந்தேன், அந்த பொண்ணு கிட்ட அப்புறமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டை ஹீரோயின் கையில கொடுக்குறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம ஓஜஸ தனியா தூக்கிட்டு போயிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கல் குவாரியில வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. டிசிபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவரு கால் பண்ணி என்ன காரியம் யா பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஸ்டேஷனுக்கு போனோடனே டிசிபி கல்வி ஊத்துறாரு. அந்த ஓஜஸ் உடைய அப்பா வந்துட்டு சிஎம் உடைய சர்ஜனா பயங்கர க்ளோஸா. அந்த அப்பங்காரனுக்கு எக்கச்சக்கமான கனெக்ஷன் இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம அவ்வளோ பெரிய ஆளுடைய பையனை சும்மா தூக்கிட்டு போயிட்டு இந்த ஆளு விசாரிச்சிருக்காரு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு வந்துட்டு சரியான ஒரு இது கிடையாது. நீ வந்துட்டு தலைமை தாங்கி உன்னுடைய டீமை வழி நடத்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பிடிச்சி கத்தி விடுறாரு. இப்போ வெளியே வந்தோடனே ஹீரோயின் கேக்குறாங்க, நீ ஏயா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓஜஸ போயிட்டு விசாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீங்க மட்டும் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டா பண்றீங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சு முன்னாடி ஓடுறீங்க, நான் முட்டி மோதி கஷ்டப்பட்டு பின்னாடி ஓடி வரேன், உங்ககிட்ட வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, சாரி நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருக்கணும், நான் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கணும், இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைனா வந்துட்டு 8 மணிக்கு கிளம்பினாலையா, அந்த டைம்ல அவளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. அவளா பண்ணல, தானா தான் இருக்கு, சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதே டைம்ல அவ கரெக்டா பிளான் பண்ணி வந்திருக்கா. நம்ம இந்த பார்ட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம், பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டா கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. ஆனா அந்த பொண்ணு இறந்து போன இடத்துல அந்த பொண்ணு சேஞ்ச் பண்ண கொண்டு வந்த அந்த ஹூடியை கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த ஹூடியை கொண்டு வந்த பேக கண்டுபிடிக்கவே இல்ல. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரெண்டாவதா ஒரு போன் வச்சிருந்தா இல்லையா, அந்த பொண்ணு யார மீட் பண்ண போறாலோ அந்த நபருக்கு அந்த ரெண்டாவது போனுடைய நம்பர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கால் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு வாஷிக்கு டிக்கெட் எடுத்திருக்கா, யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம கேமரால மாட்டாம பின்கேட்டு வழியா வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சோ யாருக்கும் தெரியாம போறா அப்படின்னா இல்லீகலா யாரையும் மீட் பண்ண போறா. இல்லீகலா அப்படின்னா மேபி இந்த பொண்ணுடைய வயசுக்கு மூத்தவரா இருக்கலாம். கல்யாணம் ஆன நபர் கூட இந்த பொண்ணு இல்லீகலா ஏதாவது கனெக்ஷன் கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு நைனாவுடைய வீட்டை சோதனை போட போகும்போது காஸ்ட்லியான ஒரு பேக்கை கண்டுபிடிச்சோம். அந்த பேக்குடைய பிரைஸ் குறைஞ்சது 4 லட்சம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா அம்மாட்ட கேட்கும் போது எனக்கு பேக்கை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த பேக்கை எப்போ வாங்கினா அப்படின்னு கூட ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட்லியான பேக்கை கொண்டு வந்து காமிக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி இல்லீகலா யார் கூடயும் அந்த பொண்ணு பழகிட்டு இருக்கா அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற காரணத்தினால அம்மாட்ட அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே காமிச்சிக்க மாட்டா போல. சரி ஓகே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஏதோ கண்டுபிடிச்சிட்டு அந்த வஷி அப்படின்ற ஊருக்கு ஹீரோயினை கால் பண்ணி வர சொல்றாரு. யோ திடீர்னு எதுக்கு இங்க வர சொன்ன, அந்த டிக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில ஒரு ஆப் வந்துட்டு பயங்கர ஃபேமஸா இருக்கு. அது வந்துட்டு பிரைவேட்டா சேட் பண்ணிக்கக்கூடிய, பிரைவேட்டா எல்லாமே பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆபா. அந்த ஆப் நைனாவுடைய போன்ல இல்ல அப்படின்னா தான் ஆச்சரியம். நான் நைனாவுடைய போனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்கா, அதுக்கப்புறம் டெலிட்டும் பண்ணிருக்கா. டெலிட்டே பண்ணாலும் அந்த ஸ்டோரேஜ் அந்த டீடைல் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியுமா? அப்படி ரெக்கவர் பண்ணி எடுத்து பார்த்தா நைனாவுடைய ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபசர் கூட இந்த பொண்ணு பயங்கரமா சேட் பண்ணிருக்கா. ஒரு ப்ரொஃபசர் ஒரு பிரைவேட்டான ஆப்ல ஸ்டூடெண்ட் கூட எதுக்காக சேட் பண்ணும்? கண்டிப்பா நைனாக்கும் ப்ரொஃபசருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த ப்ரொஃபசருடைய மனைவி தான் இருக்காங்க, அவங்களும் பிரெக்னெண்டா இருக்காங்க. எங்க உங்க வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கேயோ வெளியே போயிருக்காரு, எங்க போயிருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே உங்ககிட்ட பேசிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சண்டே எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சண்டே நாங்க வீட்லயே கிடையாது, வீட்டுல பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணோம். நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால இந்த பெயிண்ட் ஸ்மெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகல, அதனால எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல ஹீரோயின் எனக்கு பாத்ரூம் வருது, பாத்ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படி அங்க ஸ்டோர் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, அங்க இந்த ஜிப் டைட்டை பாக்குறாங்க. இதே ஜிப் டைட்டா
டால தான் நைனாவுடைய கை கால்லாம் கட்டப்பட்டிருக்கும். அண்ட் ஒரு பாக்ஸுக்குள்ள எதையோ பாக்குறாங்க, அதை வந்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு வெளியே வந்துட்டு இந்த அரசியல்வாதியும் ப்ரொஃபஸரும் ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை தான் கிளிக் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிப் டைட்டால தான் நைனா கட்டப்பட்டிருந்தா, இந்த ஜிப் டைட்டையும் இந்த வீட்ல இருந்து கண்டுபிடிச்சேன், கண்டிப்பா சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து நைனாவுடைய இறுதி சடங்குலாம் நடக்குது. அந்த டைம்ல அப்பா கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்றான், இந்த மாதிரி அந்த ப்ரொஃபசர் மேலதான் போலீஸ் டவுட் பண்றாங்களாம், ப்ரொஃபசருக்கும் நம்ம நைனாக்கும் ஏதோ தப்பான கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்பட்டு இப்ப அந்த ப்ரொஃபசரை தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் தான் நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா ஷாக் ஆகுறாரு. இந்த ப்ரொஃபசர் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆளு கிளம்பி வந்து இந்த அரசியல்வாதியை மீட் பண்றான். இதே டைம்ல இந்த பொண்ணு இருக்கா பாருங்க, இவளுக்கு தெரிய வருது போலீஸ் வந்துட்டு இந்த ப்ரொஃபசர் மேல தான் டவுட் பண்றாங்க, ப்ரொஃபசரை ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்னும் போது ஒருவேளை இந்த ஆள் தான் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அபார்ட்மெண்ட்டோடைய பார்க்கிங்ல ஒரு சைக்கிள் நிக்குது. இது வந்துட்டு நைனாவுடைய சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்னா ப்ரொஃபசர் தான் அடுத்து தோகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ப்ரொஃபசரை கைது பண்ணிட்டாங்க. ப்ரொஃபசருடைய மனைவி கிட்ட அக்கம் பக்கத்துல, அதுக்கப்புறம் அது ஒரு அபார்ட்மெண்டா இருக்கும், அந்த அபார்ட்மெண்டோடைய செக்யூரிட்டி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சா செக்யூரிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல கிடையாது, எங்கேயோ வெளியே போனாங்க. ஆனா நைட் ஒரு 9 மணி இருக்கும், அந்த டைம் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு லேடி கிட்ட சொல்லும் போது, ஆமா நான் பார்த்தேன், நைனாவான்னு தெரியல, ஆனா ஒரு 18-19 வயசுல ஒரு பொண்ணு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனா, அந்த ப்ரொஃபசருடைய வீட்டுக்கு தான் வந்துட்டு போனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அங்கிள் கிட்ட கேட்கும்போது, நான் வந்துட்டு பார்த்தேன் ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு மயக்க நிலைமையில இருந்தா, ஒரு மாதிரி சுயநினைவே இல்லாம இருந்த பொண்ணை வந்துட்டு இந்த ப்ரொஃபசர் தான் காருக்குள்ள போட்டு எங்கேயோ தூக்கிட்டு போனாரு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் ப்ரொஃபசர் கிட்ட கேட்கும்போது, ஏங்க சத்தியமா கிடையவே கிடையாது, அந்த ஆள் சொல்றது போய், நான் அப்படி யாரையும் தூக்கிட்டு போவே இல்லை, நைனா உண்மையிலேயே வந்தாங்க, வந்துட்டு சைக்கிளை டொனேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அதை கேள்விப்பட்டு சைக்கிள் டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைக்கிளை விட்டு போனாங்க. அண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு பர்த்டே மறந்துட்டு இப்பதான் கிஃப்டும் கொடுத்துட்டு போனா, வீட்டுக்குள்ள கூட வரல, வீட்டுக்கு வெளியவே நின்று பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, நான் முதல்ல கேட்கும் போது என்ன சொன்னேன், நீ வீட்டுக்கே வரல அப்படின்னு சொன்னேன், ஆனா நீ வீட்லயே இல்லாதப்போ எப்படி நைனா வந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா என் பொண்டாட்டியுடைய ஒரு முக்கியமான மெடிசன் தீந்து போச்சு, அதை வீட்டுல இருந்து கொண்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னும் போது, ஏன் உன் மாமியார் வீட்டு பக்கம் எந்த பார்மசியும் இல்லவே இல்லையா, அங்க இருந்து மெடிசன்லாம் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி என் மனைவி வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மெடிசன் மட்டும் தான் வாங்க முடியும், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வேற எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லயும் கொடுக்க மாட்டாங்க, அதான் வீட்டுக்கு வந்து கரெக்டா அந்த மெடிசனை மட்டும் கொண்டு போனேன், அந்த கேப்ல தான் நைனா வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா அந்த பிரைவேட்டான ஆப்ல சேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானுமே அந்த ஆப்பை யூஸ் பண்றேன், நைனா மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட் கூட நான் நல்ல விதமா பழகிட்டு இருப்பேன், ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பேன், மத்தபடி எனக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த விதமான தப்பான கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்னடா இவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அரசியல்வாதியை காமிக்கிறாங்க. இந்த ஆளு போயிட்டு தாடிக்காரனை தனியா மீட் பண்ணி, நான் உன்னை முழுமையா நம்புறேன், அன்னைக்கு புரிஞ்சுக்காம உன்னை வெளியே அமிச்சிட்டேன், ஆக்சுவலா இவன் எவ்வளவோ சொல்லியிருப்பான், நான் வந்துட்டு அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றேன் இல்லையா, என்னுடைய அக்கௌண்ட தான் இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டர்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சோ எனக்கு தெரியாது, நான் சத்தியமா பண்ணல அப்படின்னாலும் செக்யூரிட்டியை கூப்பிட்டு என்ன அமுச்சு விட்ட, இப்ப வந்து பேசிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான், திரும்ப வந்து உங்க கூட சேர்ந்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான். நம்ம அரசியல்வாதி எவ்வளவோ பேசி பாக்குறாரு, ஆனா அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி நடக்குது. அந்த மீட்டிங்ல கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த ப்ரொஃபசரை கைது பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபசர் தான் என்னுடைய ரோல் மாடலு, நம்ம கட்சியுடைய ரோல் மாடலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல அரசியல்வாதி நிறைய பிரச்சாரங்கள்ல சொல்லியிருக்காராம். அந்த விஷயத்த நீ திரும்ப பெறணும், பிரஸ் மீட் வச்சு அந்த ஆள் வந்துட்டு எங்க ரோல் மாடல் கிடையாது அப்படின்னு சொல்லணும், அந்த ஆள் அநியாயமா ஒரு பொண்ணை கொலையே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சொல்லும் போது, அந்த மாதிரிலாம் என்னால சொல்ல முடியாது, இப்போதைக்கு அவன் மேல சந்தேகப்பட்டு கைது பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான், அவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான நல்ல ப்ரூஃபும் கரெக்டான எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை, நீங்க அந்த விஷயத்தை அப்படியே விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த எந்த விஷயமும் அந்த தக்ஷாவோ துக்ஷாவோ அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை, மக்களே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த தக்ஷா இருக்கா பாத்தீங்களா,
பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஒரு பயங்கரமான அரசியல்வாதி. இந்த பொண்ணுக்கு எப்படி அரசியல் பண்ணணும், என்ன பண்ணா நம்ம வந்துட்டு மேல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஆனா இந்த பொண்ணு சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான் இந்த ஆளு. அடுத்து ப்ரொஃபசருடைய வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டை தரவா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க பிளட் ஸ்டெயின் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு ரத்தம் ஊத்தி இருக்கு. அந்த ரத்தத்தை பக்காவா கிளீன் பண்ணிருக்காங்க. ஒரு கெமிக்கல் ஊத்தி பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுது. நீங்க என்ன பண்ணுங்க, வீடு முழுக்க அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் அந்த பிளட் ஸ்டெயின் இருக்குன்னு கண்டுபிடிங்க. முக்கியமா அந்த பிளட் யாருடைய பிளட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இதுக்குள்ள என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு மறுபடியும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரொஃபசரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் இல்லாத சமயமா பார்த்து டிசிபி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்களாம். ஏங்க எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு, ஏங்க அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேல இருந்து பயங்கர பிரஷர். அது மட்டும் இல்லாம அந்த ஆளுக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸும் அந்த டைம்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்களே கண்டி பக்காவான எவிடன்ஸ் கிடையாது. நைனாவுடைய அப்பா அம்மாட்ட கேட்கும் போது கூட இந்த மாதிரி என் சைக்கிளை டொனேட் பண்ண போறேன், ப்ரொஃபசருடைய ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுதான் டொனேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பா அந்த ஆள் இந்த விஷயம்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்ல யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேரை ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் கூட போயிட்டு என்ன விஷயம்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. அங்க 2 பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யாரு அப்படின்னா அந்த ப்ரொஃபசருடைய ஸ்டூடெண்ட்ஸா. இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேற வேற ஜாதி அப்படின்றதுனால குடும்பம் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. இந்த பொண்ணுடைய ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, வெட்டிடுவேன் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துனால இவங்க பயந்துட்டு ப்ரொஃபசருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து உதவி கேட்கும் போதுதான், நீங்க கவலைப்படாதீங்க, நான் வேணா உங்க வீட்டுல பேசி பாக்குறேன் அப்படின்னும் போது அப்போ இந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கொலகார பாவீங்க, அவங்க கொலை பண்றாங்க, அதுக்கு முன்னாடி நானே சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில உடைச்சு கையை கீறிக்கிறா. ஐயோ பைத்தியம் வச்ச வெட்டுக்கிளி, என்ன காரியம் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு சேஃபான ஒரு இடமா பார்த்து, இந்த காதல் ஜோடி இப்போதைக்கு தங்க சேஃபான ஒரு இடமா பார்த்து அங்க ஸ்டே பண்ண வச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த பொண்ணு கையெல்லாம் காமிக்கிறா, எல்லாமே சொல்றா. அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனாரு, சுயநினைவே இல்லாம தூக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் போல. சரி, நீங்க இருந்த சமயத்துல நைனா அங்க வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா வந்தா, ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லிட்டு கிஃப்ட கொடுத்துட்டு வெளியே வந்து அப்படியே கிளம்பி போயிட்டா. வீட்டுக்குள்ள கூட வரல அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசிபியை மீட் பண்ண போனா அவரு கழுவி கழுவி ஊத்துறாரு. ஏமா வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியூருக்கு கிளம்புன, உன்னை பிடிச்சி நிப்பாட்டி வச்சு இந்த கேஸை விசாரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கிறதுல தான் நீ மும்பரமா இருக்க, நீ கிளம்பு, நான் வேற டீமை வச்சு இந்த கேஸை பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அரசியல்வாதியோட வீட்டுல காமிக்கிறாங்க. அரசியல்வாதியோடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அந்த தலைவர்கள்லாம் வந்து இவனை போட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. நீ அவனை போயிட்டு நம்மன பத்தியா, அவன் சரியான ரேபிஸ்ட், பயங்கரமான கொலகாரன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல அரசியல்வாதிய கூட்டணி கட்சியை சேர்ந்த கெட்ட அரசியல்வாதிகள் பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு வெறுப்பாகுது. இந்த டைம்ல தாடிக்காரவரா, இங்க பாருங்க, அவர் மேல எந்த விதமான கேஸும் கிடையாதான், ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, அவரு மேல ஜஸ்ட் டவுட் மட்டும் வந்திருக்கு, அதுக்காக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டும் போது நாங்க மட்டும் அந்த டைம்ல அறிக்கை கொடுத்து உங்களை காப்பாத்தல அப்படின்னா நீங்களும் எப்பயோ ஜெயிலுக்கு போயிருப்பீங்க, நன்றியை மறந்துட்டு பேசாதீங்க அப்படின்னு. இப்ப அவங்க ஏஞ்சி கிளம்பி போயிட்டாங்க. டேய் வரவே மாட்டேன், இந்த பக்கமே தலை வச்சு படுக மாட்டேன் அப்படின்னு, எப்படிடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ தோக்கறத என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். இப்போ ரக்ஷா சண்டை போடுறாங்க. இவன் ஒரு மோசமானவன், நம்மளை பத்தி எல்லாமே லீக் பண்ணா, இவனையும் எப்படி கூட்டணியா சேர்த்துக்கிட்ட, மறுபடியும் சேர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும் போது மறுபடியும் தாடிக்காரன் சொல்றான், இங்க இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லயும் என்னுடைய அக்கவுண்ட் தான் இருக்கு, என்னுடைய அக்கவுண்டை யூஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அப்படி வேலை பார்க்கும்போது யாரோ இந்த மாதிரி நம்மள பிடிக்காதவங்க இந்த விஷயத்த லீக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, நான் பண்ணவே இல்லை, பண்ணவும் மாட்டேன் அப்படின்னும் போது ரக்ஷா நம்பவே மாட்டாங்க. உன்னால வந்துட்டு சுயமா முடிவெடுக்க முடியல, இவன் சொல்ற பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்க, நீ ஒரு முதுகெலும்பு இல்லாத அரசியல்வாதி அப்படின்னும் போது அரசியல்வாதி கடுப்பாயிட்டாரு. இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்ல, நீயே மட்டம் தட்டி பேசுற இல்லையா, இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணும் கிளம்பிட்டா. இப்ப அப்படியே சீன் கட்டாவது. நம்ம ஹீரோயின் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ பின்னாடியே வராரு. நீங்க இல்லாம கண்டிப்பா இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியாது, சார் ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காரு, அவரு சொன்னா சொல்லிட்டு போறாரு, நம்ம இந்த கேஸை முடிக்கலாம், நீங்க போகும்போது ஒரு கேஸ்ல இருந்து தோத்துட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி இருக்கவே கூடாது, நீங்க கேஸை ஜெயிச்சுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும், தயவு செஞ்சு நம்ம வந்துட்டு டீமா சேர்ந்து இந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காரை பாக்குறாங்க. நம்ம கல்குவாரில இருந்து காரை கண்டுபிடிக்கும் போது
மறுபடியும் இந்த காரை பார்த்தோம். அதுக்கப்புறம் காருக்கு பின்னாடி போவே இல்ல. இந்த காருக்கு பின்னாடி போனாதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோ இந்த காருடைய கம்பெனி கிட்ட விசாரிக்கும் போது கடைசியா அந்த டிரைவர் இந்த காரை கொண்டு போகும்போது பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. சொல்ல போனா ரிசர்வ்ல தான் கொண்டு போயிருக்காரு. காலேஜுக்கு கொண்டு போகும்போது பெட்ரோல் இல்லாம இருந்திருக்கு. ஆனா கல்குவாரில இருந்து காரை கண்டுபிடிக்கும் போது கார்ல பெட்ரோல் பாதி டேங்க் இருந்திருக்கு. சோ நடுவுல ஏதோ ஒரு இடத்துல இந்த காருக்கு பெட்ரோல் ஊத்திருக்காங்க. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு கார்ல பெட்ரோல் நிரப்பி இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க பெட்ரோல் பங்க் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து இந்த ஊருக்கே வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்றாரு. உன்னால வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ என்ன விஷயம்னு பாரு, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா இங்க பாரு நாளைக்கு 7:30 மணிக்கு ஃபிளைட் இருக்கு. உன்னால வர முடியுமா வர முடியாதா, இல்லனா வேலை தான் முக்கியம்னு வேலையை கட்டிட்டு அழுக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் பொண்ணு வெளியே போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டென்ஷனா இருக்காங்க. குடும்பம் முக்கியமா வேலை முக்கியமா கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ எதையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இந்த காரோட ஒரு பெட்ரோல் பம்புக்கு வந்து யாரோ பெட்ரோல் போட்டுட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்தா அப்பா கூட தம்பி மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த காரை கொண்டுட்டு வந்து பெட்ரோல் போட்டுட்டு போறா மக்களே. சோ அவன் தான் நைனாவை ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிட்டு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நைனாக்கே தெரியாம நைனாவை இந்த ஆளு எக்கச்சக்கமா போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அடுத்து நைனாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட கேட்கும் போது அவங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டுக்காரனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எங்க வீட்டுக்காரு ரொம்ப நல்லவரு. நிறைய இல்லீகல் வேலைலாம் பார்க்க சொல்லி என் புருஷனும் பணத்துக்காக என் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பொண்ணுக்கு ஒரு பெட்டரான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்து நிறைய காசுலாம் கூட வந்துச்சு. இந்த விஷயம்லாம் பிடிக்காம இவங்க அந்த பையனை கூப்பிட்டு கூட பயங்கரமா திட்டிருக்காங்க. அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது நைனாவுடைய ரூமையும் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் எழுதின லவ் லெட்டர் இருக்கு. இதை பார்த்துட்டு அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அடுத்து இந்த தம்பிக்காரனை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, இவனை பத்தி எல்லாமே தெரியணும் அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ எல்லாமே விசாரிச்சு வச்சிருக்காரு. இவன் வந்துட்டு நிறைய ரவுடித்தனமான வேலையெல்லாம் பார்த்திருக்கான். எக்கச்சக்கமான இல்லீகல் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கான். இது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைனாவை யாரோ கலாச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையே அடிச்சுட்டு அதுக்கு கூட 2 நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க போனா அப்படின்னே தெரியல, தேர்னா கூட கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நைனா அந்த பிரைவேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணா பாத்தீங்களா, அதுல பிளாக் பண்ணி வச்சிருக்காளான்னு பார்க்கலாம். யார் யார பிளாக் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சில அக்கௌண்ட பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அதுல இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அக்கௌண்ட்டும் ஒன்னு இருக்கு. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இவன் நிறைய வந்துட்டு நைனா கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கான். ஏதோ மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கான். ஆனா அவன் ரிப்ளை பண்ண மாதிரியே தெரியல. அந்த ஆப் உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா யாரு மெசேஜ் பண்ணாலும் இவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அவங்க பார்த்தாலும் பார்க்கல அப்படின்னாலும் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஒரே நாள்ல டெலிட் ஆயிரும். இப்ப அவன் என்ன மெசேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. இதே டைம்ல அரசியல்வாதி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து ஹீரோயினை மீட் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க சொன்ன பேச்சை கேட்டு நான் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கவே இல்ல. இப்போ கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேஸை முடிங்க, இல்ல அப்படின்னா என் பேரு கெட்டு போயிடும், எலெக்ஷன்லயும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, பிளீஸ் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. இப்போ மறுபடியும் வந்து அந்த ஆப்பையே வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்கார்பியஸ் 95 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு மக்களே. அந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான போன் கால் வந்திருக்கு, நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. மெசேஜஸை பார்க்க முடியாது, ஆனா போன் கால் எக்கச்சக்கமா வந்திருக்கு. அந்த பொண்ணு காணாம போனா இல்லையா, அன்னைக்கு நைட் கூட வந்திருக்கு. யார் இந்த மாதிரி கால் பண்ணிருப்பா, யார் இந்த ஆப்ல பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மேபி யாரையோ இந்த பொண்ணு லவ் பண்றா. அந்த லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்பாவுடைய ஃப்ரெண்டு கூட இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது மேபி அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம கிட்ட எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சரி இந்த அக்கௌண்ட் யாருடைய அக்கௌண்ட்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பேஜுக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு வைக்கிறாங்க. ரிப்ளை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. தாடிக்காரன் அந்த லேடி தக்ஷா வந்து மீட் பண்றான். இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வந்துட்டா பாத்தீங்களா. இந்த பொண்ணை வந்து மீட் பண்ணி அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டான், வா போலாம் நம்ம வந்துட்டு ஒன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் போது ஆமா உனக்கு தான் என்ன பிடிக்காது, என்ன ஏன் கூப்பிட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது, நீ வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியோ
பண்றியோ, நீ வந்துட்டு அந்த அரசியல்வாதி கூட பயங்கரமா பழகுறியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டா பொறாமையா இருக்கும், வேற ஒண்ணுமே இல்ல, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னும் போது இந்த பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரசியல்வாதி எனக்கு எப்பயாச்சும் சீட் பண்ணிருக்காரா, எனக்கு துரோகம் பண்ணிருக்காரா, அதாவது நான் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வேற ஏதாவது பொண்ணு கூட பழகிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அவனுடைய ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான் உண்மையா இருப்பான், மத்த எதுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு கிளம்பிடுறான். இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு டைரக்டா ஆன்சர் பண்ணாம இன்டைரக்டா சொல்லிட்டு போறான். அப்போ தக்ஷா ஒன்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்தை ஸ்டார்டிங்லயே காமிச்சிருப்பாங்க, நான் தான் சொல்ல மறந்துட்டேன் மக்களே. என்ன அப்படின்னா சண்டே ஒரு பார்ட்டி மீட்டிங் இருந்திருக்கும். அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா அரசியல்வாதி எங்கேயோ கிளம்பி போயிருப்பாரு, எங்க போனாரு அப்படின்னே தெரியல. இவங்க போயிட்டு கேட்டிருப்பாங்க, நேத்து நைட் நீ எங்க போன, ஆளையே காணும், கால் பண்ணாலும் போனை பிக் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதே டைம்ல போலீஸ் வந்து அரசியல்வாதியை விசாரிக்கும் போது கூட தக்ஷா சொல்லிருப்பாங்க, அன்னைக்கு நைட் முழுக்க வீட்டுல தான் இருந்தான், நானும் கூடவே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கே டவுட், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இவன் வீட்டுல இருந்தானா இல்லையா, வீட்டுல இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பா என்ன கால் பண்ணி வர சொல்லிருப்பான், என்ன வர சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த ஃப்ரெண்டுக்காரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பா தான் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அந்த பொண்ணுடைய ரூமை சும்மா பார்க்கும்போது இந்த ஆள் அமிச்சு அந்த லவ் லெட்டர் பார்த்திருப்பாரு. ஃப்ரெண்டுக்காரனா ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியா கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. எனக்கு பொண்ணு அப்படின்னா அவ உனக்கும் பொண்ணு தான், லவ் லெட்டர் அனுப்புற, நீ தான் என் பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றான். சண்டையில இவனை வந்துட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருப்பாரு. எட்டி ஒரே உதைக்கிறான். கீழே விழுந்தவனே சேர் உடையுது, கை கால் கட்டுலாம் அவருது. இவன் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். ஓடி வரும்போது போனையும் கொண்டு வந்துட்டான் மக்களே. இவன் போன் எடுத்துக்கிட்டு போன் ஆன் பண்ணிருப்பான் போல. இவன் போனை ஆன் பண்ணவனே நம்ம ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோயின் கிட்டயும் டிசிபி கிட்டயும் நான் இந்த மாதிரி அவனை கைது பண்ண போறேன், லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் டிசிபி கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்பி அகமதாபாத் போறாங்க. இன்னைக்கு 7:30 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் வந்து முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா தான் போயிட்டு ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவங்களும் ஒன் பை ஒன்னா கிளம்புறாங்க. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஐயோ மேடம் சாரி, நான் உங்களுக்கு மாத்தி கால் பண்ணிட்டேனா, நான் போனை கட் பண்றேன் அப்படின்னும் போது பரவாயில்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அப்பாவுடைய ஃப்ரெண்டு காரோட அந்த பெட்ரோல் பம்புக்கு போனது எல்லாமே உண்மைதான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி அவனுடைய வீட்டுக்கே போயிருக்கான். அவனுடைய போன் சிக்னல் வந்துட்டு கல்குவாரி பக்கம் போன மாதிரி காமிக்கவே இல்ல. கண்டிப்பா அவனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் நினைக்கிறேன். நைட்டு முழுக்க அவன் வந்துட்டு ஆன்லைன்ல சேட் பண்ணிருக்கான், ஆன்லைன்ல இருந்திருக்கான். சோ கண்டிப்பா அவன் கொலைகாரன் இல்லதான் போல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ உடனே கால் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ண உடனே அந்த தக்ஷா கால் பண்றாங்க. கால் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இந்த மாதிரி அரசியல்வாதி கூட தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட் நான் இல்ல, ஒரு பார்ட்டி இருந்துச்சு, அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கிளம்பி என் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு அவன் எங்க போனானே தெரியல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு அரசியல்வாதியை மீட் பண்ண நைனா வந்தா, இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா என்னமா சொல்ற, பொய் சொல்றியான்னு கேட்கும் போது ப்ரூஃபே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ அனுப்புறாங்க. நைனா அன்னைக்கு நைட்டு அரசியல்வாதியை தான் மீட் பண்ண வந்திருக்கா மக்களே. அதுக்கான ப்ரூஃபை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனும் பொண்ணும் முன்னாடி போனாங்க பாத்தீங்களா, அவங்க வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிளம்பினாரு பாத்தீங்களா, இவரு கிளம்பி அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு ஸ்பாட்டுக்கு போறாரு. அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்காரன அப்பா பிடிச்சி ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் அப்பாவையே போட்டு செமையா அடிக்கிறான். அடிக்கும் போது கூட சொல்றான் நான் கொலை பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோ வராரு. இவரு தான் ஒரு அவசர குறுக்கையாச்சு, இங்க வந்துட்டு சும்மா சண்டை போடுறாங்க, அவன் வந்துட்டு கொலை பண்ணலாம் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இவன் கொலை பண்ண பாக்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாரு. அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்து சாவத்துக்கு முன்னாடி கூட நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறான் மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த மாதிரி நைனாவை ஒரு பையன் பயங்கரமா கிண்டல் பண்ணான். கிண்டல் பண்ண பையனை இந்த ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு அடிச்சான், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த கிண்டல் பண்ண பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் தான் நம்ம நைனாவுடைய அந்த பிரைவேட் அக்கௌண்ட ஹேண்டில் பண்றான் போல மக்களே. ஹேக் பண்ணி ஹேண்டில் பண்றானா என்னன்னு தெரியல. அந்த அக்கௌண்டையே டெலீட் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல பாக்கும்போது நைனா அன்னைக்கு கடைசியா போட்டிருந்த Dress, அந்த பொண்ணுடைய விக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இதோட இந்த சீசனையே முடிச்சிட்டாங்க. நான் இந்த சீரிஸ ஆரம்பிக்கும் போதே ஒன்னு சொல்லிருப்பேன், சீரிஸ் பரபரப்பா தரமா போகும், ஆனா கிளைமேக்ஸ்ல கடுப்பாகிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிளைமேக்ஸே இல்லாம முடிச்சு விட்டாங்க. இத பாக்கும்போது எனக்கே வெறுப்பாய் போச்சு மக்களே. அட பாவீங்களா, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்தா அநியாயமா கிளைமேக்ஸே இல்லன்னு முடிச்சிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு தோணினாலும் நமக்கு வந்துட்டு யாரு பண்ணிருப்பான்னு காமிச்சிருப்பாங்க. இந்த கிண்டல் பண்ண பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையன் தான் அந்த பிரைவேட் அக்கௌண்ட ஹேண்டில் பண்ணி நம்ம நைனா யார் கூட பேசிட்டாங்க என்ன பேசிட்டாங்க
இருக்காங்க, யாரு கூட பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி விட்டு அரசியல்வாதி மூலயமாவே கொலை பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது மக்களே. உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.